ஆளுங்கட்சி நிர்வாகி துணிந்து போராடும் சமூக ஆர்வலர் நியாயம் பிறக்குமா? மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்கு உட்பட்ட பரவை செகண்ட் பிட் அண்ணா நகரில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் உள்ளது. அந்த கோவிலுக்காக நாடக மேடை அமைக்க பேரூராட்சி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு மேடமைக்கும் இடம் ஆலோசனை செய்யப்பட்டது. அப்போது இந்த மந்தையில் 11வது வார்டு மெம்பர் திருநாவுக்கரசி கணவர் திருப்பதி திமுக அவர் குறிப்பிட்டு காட்டிய இடத்தில்தான் நாடக மேடை அமைக்க வேண்டும் என்று மிரட்டும் அளவிற்கு கூறியுள்ளார். மந்தை 100 மீட்டர் உள்ளது, அதன் நடுவிலே மேடை அமைக்க கோரி மிரட்டியுள்ளார். மேடை ஒரு மனையில் அமைத்தால் மறுமுனை வரை மக்கள் அதிகமாக அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருந்தும் நடுவில் மேடை அமைக்கக்கூடிய அதற்கான காரணம் தனது சக திமுக கட்சிக்காரர் அந்த மந்தையில் மாட்டுத் தொழுவம் கட்டியுள்ளார். மேலும் தங்கள் சொந்த உபயோகத்திற்கு இடங்களை வைத்துக்கொண்டு மீதமுள்ள இடத்தில் கட்டும்படி கூறியுள்ளனர். இதற்கு பேரூராட்சி தலைவர் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்த போது, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் செய்வது சொல்வதுதான் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிதியே தேவையில்லை, எங்கள் கோவில் சொந்த வரிப்பணத்தில் நாங்களே கட்டிக்கொள்கிறோம் என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்து மிரட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் வீரபாஸ்கரன் என்பவர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்து நாடக மேடை அமைக்க தடை வாங்கினார். அதை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மந்தையின் அருகில் உள்ள மக்களை எங்களுக்கு அங்கே போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லை என்று கூற வைத்து தடையை ரத்து செய்து தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மேடையை அமைக்க முடிவு செய்தனர். தொடர்ந்து வீரபாஸ்கரன் மேல்முறையீடு செய்ய இருப்பதை அறிந்து கொண்டு அவசர கதியாக அந்த நாடக மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கோயில் இடத்தில் மையத்தில் கட்டப்பட்டு வரும் நாடக மேடையை மாற்று இடத்தில் கட்டினால் எதிர்காலத்தில் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலர் வீரபாஸ்கரன் வீட்டில் குடிநீர் குழாய் துண்டிப்பு செய்தனர். அதை போராடி மீட்டுக் கொண்டார். இரவு நேரங்களில் மின்கட்டியை பிடுங்கி அவருக்கு பல்வேறு வழிகளில் அச்சுறுத்தலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி வருகின்றனர். பேரூராட்சி தலைவர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர் என யாரையும் மதிக்காமல் தன் அதிகாரத்துக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் மிரட்டி தான் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கும் திமுக வார்டு மெம்பர் கணவர் திருப்பதி மீது கட்சியில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்குமாதான்? சொந்த வசதிகளுக்காக பொது இடத்தில் ஆக்கிரமித்து இருப்பது நியாயமா? இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார்களா? கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக நடந்து கொள்ளும் திருப்பதி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதற்கு அரசுதான் பதில் சொல்ல வேண்டும்.